வாழ்க வளமுடன் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி நண்பர்களுக்கு எந்த ராசி நண்பர்களால் பாதகமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு 100% ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி, அதாவது காலச்சக்கரத்துக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தானுங்க இந்த மகரம். ராசிக்கு அதிபதி, மகர ராசிக்கு நாயகன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். பொதுவாக மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டெல்லாம் யாருடைய சப்போர்ட் இருக்காது. தன்னுடைய தந்தையோட சப்போர்ட்டு துளி கூட இருக்காதுன்னு பார்த்துக்கிடுங்களேன். தந்தையுடைய சப்போர்ட்டோ, அண்ணன் தம்பிங்களுடைய சப்போர்ட்டோ, உறவினர்களுடைய சப்போர்ட்டோ பெரிய லெவலில் இருக்காது. படிப்பு கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு படிப்பு ஸ்தானம் கூட கொடுக்காது. ஏதோ ஒரு 100ல் ஒரு 20%, 25% வேணும்னா மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு திறன் கொடுத்துருக்கும். படிப்பு குறைச்சலாக இருந்தாலும் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏராளமாக இருக்கும். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வெளிநாடு தொடர்புள்ள வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க. எண்ணம், புத்தி, சிந்தனை ரொம்ப கூர்மையாக இருக்கும். சொல் புத்தி அப்படின்றது தொழில் கூட இருக்காதுங்க. சுய புத்தி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள். மற்றவங்களால் மகர ராசி நண்பர்களுக்கு பாதகம் ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர, மனசறிஞ்சு மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக வராது. அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு எந்த ராசியால் பாதகம் ஏற்படும், எந்த அடிப்படையில் பாதகம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அப்படின்னா, மகர ராசி நண்பர்களுக்கு முதல்ல மேசராசி நண்பர்களால் பாதகமான பலன்கள் ஏற்படும். மேசராசி நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருந்தால் கூட, எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருந்தால் கூட, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்தால் கூட, இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கைக்கு சங்கடம் செய்யக்கூடியவங்களாக தான் மேசராசியில் பிறந்த நண்பர்கள் வரதான் செய்வாங்க. இது அவங்க காரணமா அப்படின்னா, இவங்களுடைய கிரக அமைப்புகள், மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய கிரக அமைப்புகளாலேயே மேசராசியில் பிறந்த நண்பர்கள் இவங்களுக்கு விரோதி ஆகிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க. மகர ராசியில் பிறந்தவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, மேசராசியில் பிறந்தவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நல்லவங்களாக இருந்த மேசராசி நண்பர்கள் திருமணத்துக்கு அப்புறம் பலவிதமான சங்கடங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை, இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மேசராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசியமான ஒரு உதவி, அவசியமான ஒரு உதவி செய்தாலும் அந்த உதவி திருப்பி செஞ்சு விடணுன்ற எண்ணம் மேசராசி நண்பர்களுக்கே இருந்தால் கூட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அது செய்ய விடாத அளவுக்கு தடுத்துவிடும். அப்போ 2 பேருக்கும் கஷ்டம் வந்துடும். மகரத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியால் தான் தெருவுக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு கோபம், ஆத்திரம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசிக்காரங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு காசு பணம் வாங்கினமே, நம்மளால் கட்ட முடியலையே, அவங்களுடைய சங்கடத்துக்கு நாம் காரணம் ஆயிட்டமே அப்படின்ற மன அழுத்தம் அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏமாறுறோம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம வீடு தேடி வந்து உங்களை ஏமாத்துறேன் அப்படின்ட்டு சொல்கிறது இல்லைங்க, நாமளாக தான் அதுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி மகரம் ராசியில் பிறந்த நண்பர்கள் தயவு செய்து மேசராசியில் பிறந்த நண்பர்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போக வேண்டாம். மேசராசி நண்பர்களை திருமணம் பண்ணலாமோ, அல்லது மேசராசி நண்பர்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமோ, அல்லது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு காசு பணம் கொடுக்கலாமோ, வேண்டாம். இது கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சாமி சத்தியமாக சங்கடம் வரதான் செய்யும்.
திருமணம் கூட பரவாயில்ல, மேசராசியில் பிறந்த நண்பர்களை மகர ராசி நண்பர்கள் திருமணம் பண்ணுறது கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு சிலர் நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஒரு சில நேரத்தில் சங்கடம் ஏற்பட்டாலும். ஆனால் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு துளி கூட செட் ஆகாது, பார்த்துக்கிடுங்க. மேஷம் அப்படின்றது கூட பரவாயில்ல, ஆனால் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு 0.5 அளவு கூட செட் ஆகாது. மீனராசியில் பிறந்தவங்களால் கூட மகர ராசி நண்பர்களுக்கு பெரிய லெவலில் நல்லது செய்ய முடியாது, பலவிதமான சங்கடங்களை தான் ஏற்படுத்த முடியும். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள்கிட்ட ஒரு வாகனம் வாங்கிட்டு போனால் கூட அந்த வாகனத்தால் பயணிக்கும் போது மீனராசி நண்பர்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். என்னுடைய வாகனம் கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற கோபம் தான் இருக்குமே தவிர, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நம்ம வாகனத்தால் தான் அவங்க அடிபட்டு போனாங்கன்ற ஒரு எண்ணம் ஏற்படாது. அதனால் கண்டிப்பாக 100% மீனராசி நண்பர்களாலையும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பெரிய லெவலில் நன்மை செய்திட முடியாது. அதாவது ஒருத்தருக்கு உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஊதியம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உபகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஊதியம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல மீனராசியில் பிறந்தவங்களோ அல்லது மேசராசியில் பிறந்தவங்களோ நிச்சயமாக கிடையாது. அதன் பிறகு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி சார்? திருமணம் பண்ணவே கூடாது, இவங்கக்கிட்ட வரவு செலவு வச்சுக்கவே கூடாது, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த மகர ராசிக்கு எந்த ராசி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி நண்பர்கள் ஒன்றும் கங்கணம் கட்டிட்டு நிற்கல. மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கெட்டதை தான் பண்ணுவேன், சங்கடம் தான் பண்ணுவேன், சந்தோஷத்தை கெடுப்பேன் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க கிடையாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திய ஒரு செயல், அந்த கிரகம் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு 100% சிம்மத்தில் பிறந்தவங்க ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. இந்த தண்ணியும் எண்ணெயமாக இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க. அப்போ சிம்ம ராசி நண்பர்களை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களை கையை பிடிச்சி தூக்கி வர்ற சூழ்நிலை ஏற்படுத்தாது. பலவிதமான வழக்கு பிரச்சனை வரும், பலவிதமான மன அழுத்தம் வரும். இன்னும் சில பேர் இருக்காங்க, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்கள் மேலே ஒரு காதல் கொண்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிடும். அதாவது எத்தனையோ பேர் ஒரு செகண்ட் தானே வாழ்க்கையில் சாதகமான முடிவு எடுக்கிறதோ அல்லது பாதகமான முடிவு எடுக்கிறதோ. டெய்லியும் பேப்பர் திறந்தால் குறைஞ்சபட்சம் 4 பேர் 3 பேராவது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்போது ஒரு செகண்டு தான் சாதகமான முடிவு எடுக்கிறதோ பாதகமான முடிவு எடுக்கிறதோ. மகர ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களால் இன்னும் சொல்ல போனால் ஏண்டா வாழணும், எதுக்குடா வாழணும் அப்படின்ற அளவுக்கு கூட சங்கடங்கள் ஏற்படுத்திடும், பார்த்துக்கிடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு துலா ராசியில் பிறந்த நண்பர்களாலேயும் சங்கடங்கள் வரும், நிச்சயமாக வரும். துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாதா? அப்படி ஒன்றும் கிடையாது, இன்னும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சங்கடங்கள் ஏற்படுத்த தான் செய்வாங்க. பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு பக்கத்து வீட்டில் தான் அந்த துளாராசி நண்பர்கள் இருப்பாங்க. 10 வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா 1 வார்த்தை பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். பொதுவாக நாம் மற்றவங்களை குத்தம் சொல்கிறது அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும், நாம் மற்றவங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாது. அப்படின்னா மகரம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்களோ, மேஷராசி நண்பர்களோ, சிம்ம ராசி நண்பர்களோ, துளாராசி நண்பர்களோ, இந்த 4 பேராலையும் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு அடி, மறக்க முடியாத ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அல்லது கிடைக்க போகுது. ஒன்றும் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லையா அனுபவிக்க போகிறீங்க. அப்போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நாம் தானே முடிவு பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையாச்சு.
அப்போ முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது உணர்ந்து சரியான ஒரு அமைப்பில், சரியான ஒரு வாழ்வாதாரத்தில், சரியான முறையில் வாழ்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுபோக மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேனுங்க. அப்படி பயனுள்ள பதிவு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடணும், என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். தொழில் ஸ்தானாதிபதி யார், தொழில் காரகன் யார், புத்திர ஸ்தானாதிபதி யார், புத்திர காரகன் யார், இதெல்லாத விட சத்துரு ஸ்தானாதிபதி யார் அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ ஜாதக ரீதியாக நிறைய அமைப்புகள், நிறைய பலன்கள் உண்டு. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் எல்லா தொழிலும் செய்யணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் எல்லா தொழிலும் செய்கிற மாதிரி சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கியிருக்கு. அந்த தொழில் எதுன்றது நம்ம ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்க மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.